அடுத்ததாக நம்மிடையே எழுச்சி உரை ஆற்ற மேடை ஏறி மைக்கு பிடித்தால் சொற்களை சாட்டையாக சுழற்றும், எதிரிகளின் முகமூடிகளை தனது கிண்டல் பேச்சால் கிழித்தெறியும், அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர்னு சொல்லுவோம்ல, அந்த அரசியல் நையாண்டியில அரசனாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி அரசியல் அரக்கன், நையாண்டி அரக்கன்னு அண்ணனுக்கு வந்து பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். இணையத்தில் இல்ல அரசியல் நையாண்டி அரக்கன் அப்படி வச்சுக்கலாம். இணையத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ் தேசியத்தின் பால் ஈர்த்த கொள்கை போர்வால் தாய்மாமன் சீமான் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தம்பி, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ் தேசியத்தின் கலகக்குரல், தனது எல்லல் பேச்சால் எதிரிகளை வீழ்த்தும் வித்தகர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை பெருத்த கையொலியோடு மேடைக்கு அழைக்கலாம். கூடுகை இலக்கிய வட்டம் நடத்துகிற குமரி நாவலின் திறனாய்வு அரங்கில் திரண்டிருக்கிற அனைவருக்கும், தலைமையேற்றிருக்கிற பேரன்பிற்குரிய அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும், திறனாய்வாளர்களாக இந்த அரங்கில் இந்த நூலை திறனாய்வு செய்த மரியாதைக்குரிய அண்ணன் மணிசெந்தில் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சகோதரி கார்த்திகா அவர்களுக்கும், ஏற்புரை ஏற்க இருக்கிற நூலாசிரியர் மதிப்பிற்குரிய அண்ணன் கீரா அவர்களுக்கும், நன்றியுரை நிகழ்த்திருக்கிற அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கார்த்திகா அவர்களும் அண்ணன் மணிசெந்தில் அவர்களும் இந்த குமரி குறித்து பேசினார்கள். அவர்கள் இருவருடைய பேச்சை கேட்கிற பொழுது ஸ்கூபா டைவிங்னு சொல்லுவாங்க, இந்த கடலுக்குள்ள நீச்சல் அடிக்கிறது. அந்த ஸ்கூபா டைவிங் படித்த இருவர் கடலிலே மூழ்கி கடலுக்குள்ளே சென்று அந்த கடலின் ஆழத்தை, கடலின் அழகை, கடலின் அதிசயத்தை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அவர் ரெண்டு பேரும் கடலுக்குள்ள இறங்கி, அந்த குமரி என்கிற அந்த கடலுக்குள்ள இறங்கி கடலுக்குள்ள கூடிய அழகை வந்து வர்ணித்தார்கள். நான் கரையில் நின்றுக்கிட்டு அந்த கடலை பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, இவ்வளவு பிரம்மாண்டமானதா இந்த கடல் என்று. இந்த குமரி நாவலை படிக்கிற பொழுது ஒன்றே ஒன்றுதான் தோன்றது, ஒரு பிரமிப்பு. எப்பொழுதுமே எல்லாருக்கும் வந்து பிரம்மாண்டத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும், பெரும் கூட்டத்தின் மீது ஒரு நாட்டம் இருக்கும். பெருசா இருந்தா அது மீது ஒரு பெரிய கவன ஈர்ப்பு ஏற்படும். அப்படி இந்த நாவல் படிக்க 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 ஒரு பிரமிப்பு, ஒரு பிரம்மாண்டம் அதை நோக்கியே போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே நாவல்ல பிரம்மாண்டமா இருக்கு. எனக்கு முன் இவங்க கூட சொன்னாங்க, ஃபர்கானா கூட சொன்னாங்க, இந்த மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் குறித்த புதினங்கள் இருக்கு, நாவல்கள் இருக்கு. அதே போல மன்னர்கள் குறித்த நாவல்கள் இருக்கு. ஆனா மக்களை பாடக்கூடிய நாவல்கள் தமிழில் மிக மிக குறைவாக இருக்கிறது. அதுவும் குமரி குறித்த, குமரி கண்டம் குறித்த, லெமுரியா கண்டம் குறித்த நாவல்கள் மிக குறைவில்லை. தமிழில் முதலாக லெமுரியா கண்டம் குறித்த, குமரி கண்டம் குறித்த முழுமையாக வந்த முதல் நாவல் வா கீரா எழுதிய குமரி தான். அப்பாத்துரையார் குமரி கண்டம், கடல் கொண்ட தென்னாடு என்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெடித்தார். அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், அந்த பார்வையில் அவர் எழுதுறாரு. ஆனா நாவலாக அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்க கையாளப்பட்ட அந்த வட்டார வழக்கு என்ன, என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டது, அவங்க என்னென்ன போர் கருவிகளை பயன்படுத்தினாங்க, என்ன மூலிகையை பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருந்தது, அவர்களுடைய நீர் மேலாண்மை, கழிவு நீர் மேலாண்மை எப்படி இருந்தது என்பதை எந்த விதமான ஆதாரமும் இல்லாம, அதான் ரொம்ப முக்கியம். சகோதரி சொன்னது போல சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் 4 வரியை போட்டாப்ல, பகுருளி ஆற்று பன்மலை அடுக்கத்து குமரி கொடு கொடுங்கடல் கொல்ல, குமரி கோடு அவசரி கொடுங்கடல் கொன்றுச்சு. அப்போ கடல் வந்து மூழ்கிருச்சு. ரைட்டு, கடல் மூழ்கிருச்சுன்னா அங்கே ஒரு 4-5 ஊர் இருந்திருக்கும், அந்த ஊர்ல இருந்த மக்கள் இறந்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆராய்ச்சி நிகழ்த்தப்பட்டுச்சா இல்லை, அகலாய்வு நிகழ்த்தப்பட்டுச்சா இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ கீழடியில் ஒரு அகலாய்வு நிகழ்த்தப்பட்டிருக்கு. அந்த அகலாய்வு நிகழ்த்தப்பட்டு யானை தந்தத்தில் அவங்க சீப்பு செஞ்சிருந்தாங்கன்னு தெரிய வருது, அவங்க தங்கத்தில் ஊசி வச்சிருந்தாங்கன்னு தெரிய வருது. தமிழ் எழுத்துக்கள் ஆதன் கோதை அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்குன்னு தெரிய வருது. அப்போ இந்த ஆதன் கோதை ரைட்டு இரண்டையும் ஒரு கதாபாத்திரமா போட்டு இந்த தங்கத்தை எப்படி செஞ்சாங்க, இந்த யானை தந்தத்தை எப்படி உருக்குனாங்க, அங்கே காளை மாடுகளுடைய எலும்பு கிடைச்சிருக்கு, அப்போ காளை மாடு வச்சு ஜல்லிக்கட்டு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு புனைவை, ஒரு நாவலை உருவாக்க முடியும். அதே போல ஆதிச்சநூல் அகலாய்வு நிகழ்ந்திருக்கிறது. அங்க முதுமக்கள் தாலி கிடைத்தது, அதுலயும் தமிழ் எழுத்துக்கள் கிடைத்தது, அங்கேயும் தங்கம் கிடைத்தது, வெள்ளி கிடைத்தது. அப்ப அவங்க வந்து முதுமக்கள் தாலியா இருந்துச்சு, அது ஒரு பெரிய சுடுகாடாகவோ இடுகாடாகவோ இருந்திருக்கலாம், ஒரு போர் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத எழுத்தாளன்
நாவல் ஆசிரியர் தன் கற்பனைக்கு ஓட்டி அதை வைத்து ஒரு நாவலை புனைய முடியும். ஆனா 4 வரியை வச்சு ஒரு நாவலை உருவாக்க முடியுமா? வெறும் 3 மணி நேரத்தில் இந்த நாவலை திறனாய்வு செய்ய 3 பேரை கூட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த நாவலை எழுதுறதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் கீரா அவர்களுக்கு. 8 ஆண்டுகள் தன் வாழ்வினுடைய இளமையினுடைய பொன்னான ஆண்டுகளை, தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை எல்லாத்தையும் கடந்து தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாது 8 ஆண்டுகள் இந்த நூலுக்காக, இந்த நாவலுக்காக அர்ப்பணித்து தேடி 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 படித்து ஒரு நாவலை உருவாக்கினார். அதுவும் அந்த மணிசேந்திரன் சொன்ன மாதிரி வெறும் ஒரு 360 பக்கத்துக்குள்ள மொத்தமாக அவர் இந்த நாவல் தொடங்குகிற பொழுதே அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதனால ஒரு எல்லாமே அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு திரைப்படமோ ஒரு நாவலோ ஒரு பேச்சோ எந்த ஒரு படைப்பும் பார்வையாளனை, ஒரு புத்தகம் அப்படின்னா முதல் 10 பக்கத்துக்குள்ள பார்வையாளனை அந்த புத்தகத்துள்ள கட்டுப்படுத்தணும். பேச்சா இருந்தா முதல் 1 நிமிடத்துல கட்டுப்படுத்தணும். திரைப்படமா இருந்தா முதல் 2 காட்சிக்குள்ள அவனை அந்த ஒட்டுமொத்தமான பார்வையாளனையும் அந்த திரையின் பக்கம் இழுக்கணும். இந்த நாவல் தொடங்கிய முதல் பக்கத்திலிருந்து ஒட்டுமொத்தமான வாசகனையும் இழுக்குது. சிம்மையாளியை அடக்கிறத பத்தி சொன்னாங்க. எனக்கு இந்த நாவல்ல பிடிச்ச இடம் என்னன்னா, ஆரல் நங்கை அவள் தன்னுடைய வேரை தேடி பயணப்படுறா. வேரை தேடி தன் தொன்மத்தை தேடி பயணப்படும் பொழுது கடலுக்குள்ள போறா. நமக்கெல்லாம் நண்பனாக செல்ல பிராணியாக செல்ல நாய் இருக்கும், சில வீட்டில் பூனை இருக்கும், சில பேர் அணில் வளர்ப்பாங்க, வளர்க்குறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், அரசியலாக சொல்லலை, அணில் வளர்க்குறாங்க. அப்புறம் சில பேர் பன்றி வளர்க்குறாங்க, கழுதை கூட வளர்க்குறாங்க, செல்ல பிராணிகளை கிளி வளர்க்குறாங்க. செல்ல பிராணியாக அவள் ஆமையை வளர்க்குறா. ஆமையை அந்த இறந்து போனவருடைய ஆமை ஓட்டில் பயணம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க, அறிவற்ற அறிவில்லாதவர்கள். ஆனால் ஆமையில் ஏறி அவ பயணம் செய்கிறா. அந்த ஆமைக்கு ஒரு பேர் வச்சாரு பாருங்க. அந்த இடத்துல தான் அண்ணன் வா கீராவுடைய ஆழ்ந்த தமிழ் புலமை இருக்கிறது. ஆமைக்கு நம்ம ஏதாவது உருவம் வைக்க முடியுமா? அது ஒரு உருவம் இல்லாத ஒரு உருவம் அது. ஆனா ஆமைக்கு உருவன் அப்படின்னு ஒரு பேரை வச்சார். உருவன், அவன் உருவமற்றவன், அதனால் அவன் உருவன் அப்படிங்கிற பேரை வச்சார். அந்த உருவன்ல ஏறி பயணப்படுறா. அப்ப முதலை வந்துருது. அந்த முதலையை உருவனின் துணை கொண்டு முதலைய அந்த கடலுக்குள்ள ஆரலங்கை வீழ்த்துகிற அந்த காட்சி இருக்கு. நீங்க கோடியில் 100 கோடி கொடுத்தா கூட அந்த காட்சியை காட்சிப்படுத்தவே முடியாது. அந்த புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அப்படி இருக்கும் அந்த சண்டை. அதை முடிஞ்ச உடனே அங்க போய் இறங்கிடுறா. அந்த நாக நாடு அப்படிங்கிற நாட்டில் இறங்கிடுறா. இறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியஸ்தர், ஒரு என்ன சொல்ற, ஒரு சியான்னு சொல்லலாம், ஒரு பெரிய மனுஷன், மன்னர் மாதிரி அவர் வர்றாரு. உடனே அவர் சொல்றா, தாய் மாமனே வா அப்படி தாய் மாமனே அவரை அழைக்கிறா. உடனே நீ யாருங்கிறது, இவ தன் யாருன்னு சொல்றா, அவர் யாருங்கிறத சொல்றாரு. அந்த நாடு முழுக்க நாகப்பாம்புகள், எல்லா பாம்புகளும் நிறைஞ்சு இருக்கிறது. அதனால ஒரு மூலிகையை தேய்ச்சிக்க, அதனால இந்த மூலிகையை தேய்ச்சிக்கிட்டா நமக்கு இந்த பாம்பெல்லாம் சீண்டாது அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையை அவள் உடம்புல தேய்க்கிறாங்க. அப்போ அந்த நாட்டுக்குள்ள அவள் போவதும், நாட்டுக்குள்ள போயிட்டு அவ தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி குறும்பனை நாட்டில், ஏல்பனை நாட்டில் ஒரு கடற்கரையோர கிராமத்தில் பிறந்தன்னு சொல்லி அந்த ஊர் பேரை சொல்றா. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. எங்க கொண்டு எதை சொல்லியிருக்காரு தெரியுமா? அவ ஊர் பேர் சொல்ற இடம் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கொற்றவை பிறந்து 50,000 வருஷம் கழிச்சு, திருவள்ளுவர் பிறந்து 90,000, திருவள்ளுவருக்கு முன்னாடி 90,000 வருஷத்துக்கு முன்னாடி, இங்க இருந்து 90, திருவள்ளுவருக்கு முன்னு, இங்க இருந்து இல்ல, திருவள்ளுவருக்கு முன் 90,000 வருஷம், கொற்றவைக்கு பின் 50,000 வருஷம். அங்க ஆரலங்கை பிறந்த ஊரு பொன்பரப்பி. அங்க நிக்கிறாரு வாக்கீரா. படிக்கும்போது அந்த இடத்துல உண்மையிலே என்னால் நகரவே முடியல. பொன்பரப்பில் நின்ட்டேன். எனக்கு வேற வேற கதைகள் யாவும் வந்துருச்சு. பொன்பரப்பில் அங்கே போயிடுச்சு. அப்போ அப்படி எந்தெந்த இடத்துல அவர் கருத்தை சரியாக செலுத்த முடியுமோ செலுத்தியிருக்கார். மொத்தமாக இந்த நாவலை நாம் படிக்க 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 நமக்கு ஈழம், அதாவது தமிழ் வரலாறு தெரிந்தவர்களுக்கு, தமிழர்களுடைய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு இந்த நாவலை நீங்கள் படித்து முடிக்கிற பொழுது ஒன்னே ஒண்ணுதான் தோணும். ஒரு பெரும் சமூகம், அறிவார்ந்த சமூகம், வீரத்தில் சிறந்த சமூகம், அறத்தில் சிறந்த சமூகம்,
தனக்கென்று வேளாண்மை வகுத்த சமூகம், தனக்கென்று போர் கருவிகளை வைத்திருந்த சமூகம், மொழியை செழுமையாக வைத்திருந்த சமூகம், அறிஞர்களை கொண்டாடிய சமூகம், பெண்களை கொண்டாடிய ஒரு சமூகம், ஆணும் பெண்ணும் சமமாக இருந்த சமூகம், அந்த சமூகம் வீழுகிறது என்றால் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற பொழுது கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிவது 2009 ஈழ இனப்படுகொலை. அந்த ஈழ இனப்படுகொலையை பார்த்து முடித்தவர்களுக்கு இந்த நாவலுடைய இறுதி கட்டத்தை படிக்கிற பொழுது அதே போல இருக்கும். அப்படியே இருக்கும். பெண் வீரத்தில் இருப்பா, அவளுக்கு ஒரு பெரிய ஆளுமை தன்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். முழுக்க முழுக்க இதை நம்ம தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டே பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் எந்த ஊரை வச்சு நீங்க பார்த்தாலும் இது உங்களுக்கு மனசுல ஏறாது. ஆனா ஈழத்தை வச்சு இந்த நாவலை படிச்சீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஈழ வரலாற 90,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி எழுதியிருக்காரியா மனுஷன். இது ஈழத்தமிழனுடைய வரலாறு என்பது மறுக்க முடியாத உண்மை. அதான் யதார்த்தம். அது அப்படியே அங்க நடந்த மாதிரி காட்டி அதுக்கு இதுக்கு ஒரு முடிச்சியை போட்டு குமரி கண்டத்திற்கும் ஈழத்தினுடைய இனப்படுகொலைக்குமான ஒரு ஒற்றுமையை கொண்டு கடைசியில் ஒரு தேடலை உருவாக்கியிருக்காரு. முதல்ல அந்த சிம்மயாளியை வேட்டையாடுற மாதிரியான காட்சிகளை தொடங்குது. அப்படியே உள்ள போய் அந்த கொற்றவை வெறியாட்டத்தை நோக்கி உள்ள போய் அப்படியே மேலே போயிட்டு கடைசியா எப்போதுமே ஒரு நாவல் தொடங்கும் பொழுது தேடலோடு ஆரம்பிச்சு முடியும் போது உணர்வுபூர்வமாக முடியும். ஆனால் இந்த நாவலை பொறுத்தளவில் மிகப்பெரிய வழியை கொடுத்தாலும் இந்த நாவல் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு தேடல் ஏற்படும். மனுஷன் சொன்னாங்களே, எப்பேற்பட்ட சமூகம் இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பது இந்த நாவல் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும். அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரருடைய பெயர்களை படித்த பிறகு நான் வியந்துட்டேன். தமிழில் எத்தனையோ ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள், நாவல் ஆசிரியர்கள், மிகச்சிறந்த கட்டுரையாளர்கள் இருக்காங்க. தங்களையெல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் என்று சொல்லிக் கொள்றாங்க. தூய தமிழில் தான் பேசுவாங்க. ஒரு குழம்பி கொண்டு வா அப்படின்னு தான் பேசுவாங்க. வீட்டில் கூட அப்படி தான் பேசிக்குவாங்க. மனைவியே ஒரு குழம்பி கொண்டு வா, ஆனால் உள்ள அங்கே பார்த்தா காஃபி குடிப்பாங்க. ஆனால் வெளியே பேசும்போது பேசிக்குவாங்க. அவர்கள் கூட பேசும்போது தங்களுடைய அறியாமையில் தங்களுடைய நூல்களில் சமஸ்கிருத வார்த்தைகளை பிறமொழி வார்த்தைகளை கலப்பாங்க. நானும் இந்த வாழ்த்துகள் படத்தில் சொல்லார் அண்ணன் சீமான கூட விளம்பரம் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் எங்களை அறியாமல் ஒரு தமிழ் வார்த்தை விட்டது, அதை கண்டுபிடித்து கொடுத்தால் ஆங்கில வார்த்தை கலந்து விட்டது, அதை கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு பரிசு உண்டுன்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த வாழ்த்துக்கள் சமயத்தில். அதே மாதிரி இந்த நூல் முழுக்க ஆராய்ஞ்சு பல பக்கத்தை திருப்பி பார்த்தா ஒரு இடத்துல கூட பிறமொழி வார்த்தை இல்லாமல் ஒரு நாவலை முழுமையாக படைத்திருக்கிறார். அதெல்லாம் தாண்டி நாவலுடைய கதாபாத்திரத்துக்கு வைத்த பெயர் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க போனா இஸ் அப்படின்னு முடிஞ்சாதான் அவனுக்கு புஷ்ன்னு இருக்கும். ரமேஷ், சுரேஷ், தினேஷ், மகேஷ், யாதேஷ், நின்னு, மோனு. நின்னுன்னு ஒரு பேரா? என்னுடைய மேலாளர் நான் மருத்துவ பிரதிநிதியாக இருக்கும்போது ஒரு மூத்த பிள்ளைக்கு பேர் நின்னு, ரெண்டாவது பிள்ளைக்கு பேர் மோனு, 2 பேரும் ஆம்பளை பிள்ளை. சன் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அப்போ தன்னுடைய மருமகளுக்கு, அக்கா மகளுக்கு பிறந்த நாள். அப்போ இந்த பாட்டு காலையில் 8:30 மணிக்கு பாட்டை டெடிகேட் பண்ண சொல்லுவாங்க. எவனோ இசையமைச்சு எவனோ தயாரித்த பாட்டை இவன் தன்னுடைய அக்கா மகளுக்கு டெடிகேட் பண்ணுறாப்புல. உடனே இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்கன்றான். சரி உங்கள் அக்கா மகளோட பேர் சொல்லுங்க, நிறுத்தியான்ட்டான். உடனே அவன் என்னங்க நல்லதரங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, நீங்க எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? அங்க உங்களை நிறுத்த சொல்லுங்க, எங்க அக்கா மக பேரே நிறுத்தியா. நிறுத்தியான்னு ஒரு பேராடா? அப்படி பெயர் வைக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் இந்த நாவலை நீங்கள் படித்து முடித்தால் குறைஞ்சபட்சம் அழகான எளிமையான தூய தமிழ் பெயர்களை நாம் கண்டுபிடிக்கலாம். அப்படி கதையினுடைய நாயகி, மொத்தமாக நிறைய நாயகிகள் இருக்காங்க. அதுல இருவாஞ்சி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். இருவாஞ்சி, மயிலாஞ்சி அது தெரியும் நமக்கு, பாட்டு இருக்கு. இது என்னப்பா இருவாஞ்சின்னு ஒரு பேரா? அவள் இறுக்கமானவள், வீரமானவள், ஆனால் வாஞ்சையானவள். அவள் வீரமும் கொண்டவள், மானமும் கொண்டவள். அதனால் அவள் பெயர் இருவாஞ்சி. ஏன்னா அங்க பாருங்க, சிங்கத்துக்கு பக்கத்துல நம்ம நிக்க முடியுமான்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல. சிங்கம் காட்டுக்குள்ள இருக்கு, ஒரு கிரு அப்படிங்கிற ஒரு 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 இது இருக்கு, ஊருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு மிருகக்காட்சி சாலையில கண்ணாடி வச்சிருக்காங்க, ஒரு இவ்வளவு பெரிய கண்ணாடி. அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் நின்றுட்டு செல்ஃபி எடுக்கும்போது சிங்கம் அப்படின்னா அடிச்சு 50 கிலோமீட்டர் ஓடுறான். சிங்கத்தை காட்டுக்குள்ள ஜீப்ல பார்க்க போனா சிங்கம் நிக்கிறது 3 கிலோமீட்டர். அந்த பக்கம் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு அது ஏதாவது அப்படின்னா இவன் செதறிடுவான். நேரில் பார்க்க முடியாத மண்டை மட்டுமே குறைந்தபட்சம் 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கும் குறைந்தபட்சம் மண்டை மட்டும். ஆனா அது சிங்கம். இது யானை,
லெமன் மிக்சிங் சோடா மாதிரி யானையும் சிங்கமும் கலந்தது. யானை போல தந்தம், யானை போலவே பெரிய தும்பிக்கை போல துதிக்கை போல ஒரு பெரிய நாக்குகள் இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால்கள், ஒரு கால் 50 கிலோ, இன்னொரு கால் 50 கிலோ. அது கிட்டத்தட்ட 15 அடின்றாப்புல, அதை 15 முழம்ன்றாப்புல. முழம் தானே? நம்ம என்ன முழம்னா இந்த மதுரையில் வந்து அண்ணே ஒரு 2 முழம் மல்லிப்பூ கொடுக்கும், அந்த முழம் கிடையாதான். அன்னைக்கு இருந்தவனுடைய உயரம், அதாவது இந்த கதை மாந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆரல் நங்கை, இந்த இருமாஞ்சி, இந்த செம்மன், இவங்களுடைய உயரம் குறைந்தபட்சம் 10 அடி, அதிகபட்சம் 12லேருந்து 15 அடி. இந்த ஃப்ளோரில் அவன் நின்று பேச முடியாது, பொத்துக்கிட்டு அவன் வெளியே போயிடுவான். அந்த மாதிரி இருப்பான். ஒவ்வொருத்தன் கை காலும் நம்ம கால் தண்டியில் அவன் கை இருக்கும். அப்போ அவன் கைக்கு முளத்தை போட்டால் அப்படி வரும். ஒரு முளம் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு முளம் இவ்வளோ பெருசு வச்சா கிட்டத்தட்ட 1 மீட்ரு, 15 மீட்டருக்கு ஒரு மிருகத்தை ஒருத்தி அடக்குறா அப்படின்னு காட்டப்படுது. அப்போ அந்த மிருகம் எங்கிருந்து இதுக்கான விதை விழுந்துச்சு அப்படின்னா, அவர் சொல்றாரு, பெரம்பலூரில் சாதாரணமாக நான் சிவன் கோயிலுக்கு போவேன், எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகும்போது கோயிலுடைய அந்த முன்னாடி வாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆளிகள் இருக்கும், யாளிகள் இருக்கும். அதை பார்க்கும்போது அவருக்கு தோன்றிருக்கு, இது எப்படி வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து எல்லா கோவில்கள்லையும் வந்து உருவங்கள் வரையப்பட்டிருக்குது, சிலைகள் வரையப்பட்டிருக்கு. இது எல்லாமே அவருடைய கற்பனையில் வந்திருக்காது. ஏதோ ஒன்று பார்த்து அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அதை வரைஞ்சிருப்பாங்க, அதை செதுக்கியிருப்பாங்க. அப்போ இந்த யாழி இருந்திருக்கு. அது எங்கே இருந்திருக்கும்? இப்போ மேற்கு தொடர்ச்சி மாநிலத்தில் அந்த யாழி இல்லை, அமேசான் காடுகள்லையும் இல்லை, வேற எங்கே இருந்துச்சு? அப்போ குமரி கண்டம் என்கிற பெரிய கண்டம் இருந்தது. அங்கே 47 நாடுகள் இருந்தது. அது கடல் கொண்டது என்கிற செய்தி இருக்கிறது. அங்கே இது இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் இந்த சிம்ம யாழியை உருவாக்குறாரு. அந்த சிம்ம யாழியை ஒருத்தி அடக்கி ஆண்டு அப்படி கொண்டு போறாரு. உண்மையிலே மிரண்டேன். அப்போ அதில் வரும்போது அந்த பெயர்களுக்கு சொல்ல வந்தேன். தென்னன், முருகன், அதே போல துருவன், அருகன், கோசன், மெந்தாரகை. எனக்கு மெந்தாரகை, மந்தாரகை தெரியும், இது என்ன மெந்தாரகை? எப்படா அந்த மனுஷன் உட்காந்து யோசிச்சாரு? ஒரு பேரை யோசிக்கிறதுக்கு நாளை என் பிள்ளைக்கு பேர் வைக்க திணறிட்டேன். தமிழில் பேர் வைக்கணும், ஆளை பேர் வைக்கணும். ஏன்னா அங்கே மாமா பேர் அருணாச்சலம், அப்போ தான் இறந்து போயிருக்காரு. தாய்மொழி முதல் எழுத்து தமிழ் எழுத்து ஆ வைக்கணும். அண்ணன் வேற வந்து எல்லார் கழுத்துலையும் ஆவை போட்டு விட்டாரு. சரி, ஆளை பேர் வைப்போன்னு தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அண்ணன்ட்ட போய் பேர் கேட்குற மாதிரி நான் உலக குடும்பம் எதுவும் கிடையாது. என்னப்பா பேர் பிள்ளை பிறந்துக்கு? வேங்கை மார்பன் வைன்ட்டார். வேங்கை மார்பனா? இவனை எப்படி கூப்பிடுவாங்க? மார்பன்னு கூப்பிடுவாங்களா, வேங்கைன்னு கூப்பிடுவாங்களா? சரிண்ணே, அதுவே வச்சிடறேண்ணே அப்படின்ட்டு போயிட்டேன். அண்ணனுக்கு இது வரைக்கும் தெரியாது, பார்த்துட்டு கண்டிப்பாக திட்டுவார். வேங்கை மார்பன் கண்டிப்பாக வச்ச கொன்று வந்துட்டாங்க வீட்டில். வேங்கை மார்பன்லாம் வைக்கக்கூடாது பிள்ளைக்கு, மூத்த பிள்ளை அப்படின்னு. அப்போ பேர் தெரிறதுக்கு குழம்பிருச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்து திருக்குறளை அகர முதல் எதிர்த்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகன்னு பகவன் மாட்டிச்சு. டாக்குன்னு மரத்தமிழ் மாமாவுக்கு அழைச்சி, மாமா பகவன்னு பேர் இருக்கு, இதில் அகவன் வச்சாதான் அர்த்தம் இருக்கான்னு கேட்டேன். மாப்பிள்ள, பகவன் அப்படின்னா எங்கும் நிறைந்தவன், அகவன் அப்படின்னா உள்ளம் நிறைந்தவன், அகம்னா உள்ளம், வச்சுட்டு போப்பினாரு. அருமை மாமா அப்படின்ட்டு அகவன் பேர் வச்சுட்டேன். ஒரு 15 நாள் கழிச்சு பிள்ளை பிறந்தது நவம்பர் 17, 27 மாவீரர் நாள். கடலூரில் கூட்டம். அண்ணன் கூப்பிட்டு, என்னடா பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு? ஆமாண்ணா வச்சுட்டேனே. என்ன பேர் வச்சேன்? நீங்கள் சொல்ல பேர் தானே வச்சேன். என்ன பேர்? அகவன். அகவன் நான் சொன்னேன், அவன் நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நல்ல வேலை, நல்ல வேலைப்பா அப்படி. அகவன் திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு மே 18 கூப்பிட்டு, இவர் 2015 காலகட்டத்தில் மே 18 கூப்பிட்டு, டேய் எப்படா இருக்கான் பிள்ளை, எப்படா இருக்கான்? நல்லா இருக்கானே, பேர் வச்சுட்டியா அப்படின்னாரு. நீங்கள் தானே வச்சிங்க. என்ன பேர் வச்சேன்? அகவன். அகவன், ஆமாம் நான் தான் வச்சேன். அவருக்கு டவுட் ஆயிடுச்சு, இந்த பேர் நம்ம சொல்லலை, இந்த பையன் தான் வச்சிருக்கான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ ஒரு பேர் வைப்பது என்பது, அந்த பேரை தேர்ந்தெடுப்பது என்பது, அந்த பேரை உருவாக்குவது என்பது, அதுவும் தமிழில் அழகான பெயர்களை தேர்ந்தெடுப்பது என்பது, அது ஒரு வகையான கலை. அந்த கலையை ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளன், தமிழ் வெறியன் மட்டுமே உருவாக்க முடியும். அந்த மென்தாரகை, இருவாஞ்சி அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு பாருங்க. துருவன்கிற அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. முருகன் அப்படிங்கிற பேர் இருக்கு. முருகன் என்றாலே அழகானவன் என்று அர்த்தம் தமிழ்ல. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முருகன்னா அழகானவன், முருகன் என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது இருக்கு. ஆனா அருகன், அருகன் அப்படிங்கிற பேரு நான் வியந்துட்டேன். அது மாதிரி அந்த அஞ்சாவண்ணியினுடைய காதலன், அவருடைய கணவன் தென்னவன் அப்படின்னு பேர் வச்சாரு. தென்னவன் இதெல்லாம் இருக்கு, பேர் இருக்கு. ஆனா அதை
ஒரு 90,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தில் இந்த பெயர்களை தேர்ந்த இடத்துல தமிழ் சமூகம் அண்ணன் கீராவை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறது. பிள்ளைக்கு நீங்க வேற எங்கேயும் பேர் தேட வேண்டாம். இந்த நூலை படித்தால் ஒரு 100 தமிழ் பெண் பெயர்கள், ஒரு 100 தமிழ் ஆண் பெயர்கள், அழகான பெயர்கள், மாடர்ன் நேம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அப்படி உடனே கூப்பிடுற மாதிரி ஒரு சொல், அந்த சொல் வந்து இங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி தேர்ந்தெடுத்து யோசிச்சு அதுக்கு தான் 8 வருஷம் ஆயிருக்கு. அவர் ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாரு, ஒரு பக்கத்தை எழுதிட்டு நாம படிச்சுட்டு கடக்க முடியல, படிச்சுட்டு ஏன்டா அப்படி கடக்க முடியாம இருக்க, இந்த பக்கத்தில் நின்றுட்டேனே, ஒரு 2 பக்கத்தில் நான் ஒரு பக்கத்தில் இந்த உறைஞ்சு போய் நின்னேன், இன்னொரு 2 பக்கத்தில் உண்மையிலே நகர்த்த முடியாமல் நின்றுட்டேன். அந்த 2 பக்கம் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது, தனிப்பட்ட முறை அவர்கிட்ட சொல்றேன். அது தனிப்பட்ட விஷயம். 2 பக்கம் இருக்குங்க. அந்த 2 பக்கத்தை, அது ஆணோ பெண்ணோ 2 பக்கம் இருக்கிறது. அது 2 பக்கத்தோட எண்ணி நான் சொல்ல மாட்டேன், படிச்சு பாருங்க. அந்த 2 பக்கத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களால் உங்களுக்கு துக்கம்லாம் வராது, துயரம்லாம் வராது, உங்களுக்கு அதிகப்படியான காதல் வரும். அந்த 2 பக்கத்தை படிச்சீங்கன்னா காதல் கொட்டிரும். அதாவது இனிமேல் கல்யாணமே வேண்டாங்க, நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன், நான் துறவரம் பூண்டுட்டேன், ஐயோ நான் பெண்ணை பார்த்தா மண்ணை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க கூட இந்த 2 பக்கத்தை படிச்சாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணு, அந்த மேட்ரிமோனியை துறப்பா. மனுஷன் காதல் காட்சிகளை பின்னி படம் எடுத்திருக்கான். தமிழ் சினிமாவுடைய காதலை வைத்து ஒரு படம் எடுத்தா வாக்கிரா என்கிற இயக்குனரை எவனாலும் தவிர்க்கவே முடியாது. அப்படி மிரட்டிட்டாப்ல. அதாவது அண்ணன் மனுஷன் சொன்னாங்கல்ல, ஒரு சின்னதா மேல போயிருந்தா அது விரசமாகவோ ஆபாசமாகவோ மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போகல. தமிழ் இலக்கியங்கள்ல, தமிழ் நாவல்கள்ல ஏற்கனவே வந்த பல நாவல்கள், அந்த நாவல்களை படிக்கும் போது கொஞ்சம் விரசம் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும். ஆனா அந்த மாத்திரை அளவும்பாங்கல்ல, அதை சரியா பயன்படுத்தி அது வரும்போது அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாரு. அங்க அடுத்த கட்ட போறோம்னு சொல்லி மழை நல்லா இருக்கியா மழை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அவரு அங்கே சண்டைக்கு கூப்பிட்டு இருப்பாப்ல, என்னையா அதை விட்டுட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி எங்கப்பா எழுதி வச்சிருக்காப்ல அடுத்ததை அப்படின்னா அது இருக்காது, அடுத்தவர் வேற சப்ஜெக்ட்ல போயிடுவாப்ல, அது தேட முடியாது. அவ்வளோ அழகா ஒரு நேர்த்தியா கையாளுவது என்பது, அது சொல்லுவாங்கல்ல, வைக்கப்போரிலிருந்து வைக்கோலை பிரிப்பது போல ஒரு எழுத்தாளன் வார்த்தையை தன் விரலிருந்து கொட்ட வேண்டும் சொல்லுவாங்க. அப்படி வார்த்தையை கொட்டிருக்காரு அண்ணன் வாக்கீரா. ஒரு ஊமைகள், நிறைய ஊமைகளை பயன்படுத்தினாரு. அதில் மிக முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊமை என்னன்னா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏதோ ஊமையை சொல்லலாம். மழை பெய்து கொண்டே இருக்கு. மழை எப்படி பெய்யுது? நிறையவும் பெய்யலை, குறைவாகவும் பெய்யலை, மழை பெய்யுது. குழந்தை அழுவது போல மழை பெய்து கொண்டிருந்ததுன்னு சொல்றாரு. குழந்தை அப்படி சின்ன அழும், சினிங்கி அழும், அது எப்போ அழும்னே தெரியாது, விட்டு விட்டு மழை பெய்யுது என்பதை, குழந்தை அழுவதை போல மழை பெய்து கொண்டிருந்தது என்பதை தமிழில் எனக்கு தெரிஞ்சு எந்த நாவலிலும் பயன்படுத்தாத ஒரு ஓமையை அழகா கையாண்டிருக்கார். அப்படி நிறைய இடங்கள் இருக்கு. இப்படி அவர் வந்து நம்ம மறந்து போன இல்லை மறைக்கப்பட்ட இந்த யானையாளியை இப்படி நம்ம பிடிச்சி வளர்க்க முடியாது, சிம்மையாளியும் வளர்க்க முடியாது, அழிஞ்சு போச்சு. அலங்கு என்கிற ஒரு வகையான நாய் வகை நமக்கு சோழர்கள் காலத்தில் அது பயன்படுத்தப்பட்டதாக குறிப்புகள் இருக்கு. இன்றைக்கும் நிறைய தமிழர்கள் அந்த அலங்கு வகை நாய்களை மீட்டு கொண்டு வராங்க. அந்த அலங்கு வகை நாய்கள் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒரு உற்ற தோழன் போல இருந்தது என்பதை அந்த நாவல் முழுக்க அந்த அலங்கு வகை நாய்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பாக ஒரு காவலன் போல வரும், அதை வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்படி நிறைய ரொம்ப பிரம்மாண்டம் என்னன்னா, அந்த அண்ணன் கூட சொன்னாங்க, ஒரு 1000 பேர் சேர்ந்து இந்த யாழ் மீட்டுவாங்க. 1000 பேர் எப்படி யாழ் மீட்ட முடியும்? ஒருத்தர் மீட்டதை பார்த்துருக்கோம், யாழ் இருக்கு, ஒருத்தர் மீட்டதை பார்க்குறோம், 2 பேர் மீட்டலாம், 3 பேர் மீட்டலாம். 1000 பேர் யாழ் மீட்டணும்னா அந்த யாழ் எவ்வளவு நீளமா இருந்திருக்கும், அது எந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். அந்த 1000 பேர் உட்கார்ந்து யாழ் மீட்டக்கூடிய அந்த பேர் யாழை செய்யணும்னா எவ்வளவு பெரிய மரம் வேணும். மரத்தையும் வெட்ட மாட்டாங்க, ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவங்க. அப்ப மரத்தையும் வெட்ட மாட்டாங்க, யாழ் மீட்டுவதற்கு யாழ் செய்வதற்கு மரமும் வேணும். அப்போ வயது முதிர்ந்த இத்து போற செத்து போற நிலையில் இருக்கக்கூடிய மரத்தை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் மூத்த பழமையான ஒரு மரத்தை எடுத்து அந்த மரத்துல தான் அவங்க யாழ் செய்வாங்க அப்படிங்கிற அந்த பின்னணி இருக்கு பாருங்க, அது உண்மையிலே பிரமிக்க வைக்கிறது. அப்படி ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அந்த பகுதிக்கு பின்னாடியும் ஒரு வரலாற்றை நாம் தேடி போகலாம். மிக முக்கியமா 2 இடம் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருந்தாரு.
அவர்களுடைய நீர் மேலாண்மை. ஒரு ஆறு, அந்த ஆறுலேருந்து அப்படியே தண்ணீர் வந்து ஓடையாக வருது. அந்த ஓடையிலிருந்து அந்த ஊருக்குள்ளே தண்ணி வருது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே, இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் குழாய்களை போட்டிருக்காங்களோ அப்படி தமிழர்கள் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் மேலாண்மை காத்தார்கள். ஒரு பக்கம் தண்ணீர், குடி தண்ணீர், ஆற்று தண்ணீர் வருது. இன்னொரு பக்கம் வீட்டினுடைய கழிவு நீர் அந்த ஆற்று தண்ணியோட கலக்காம அது தனியாக போய் ஊருக்கு வெளியே மலையில போய் கலக்கிறது. அதற்கும் அந்த ஆற்று தண்ணீருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் தனித்தனியாகிறது. அப்ப தமிழர்கள் நீர் மேலாண்மையை, கழிவு நீர் மேலாண்மை எப்படி சரியாக வகுத்தார்கள் என்பதை இந்த நூலில் பாடம் எடுத்திருக்காரு அண்ணன் வாக்கீரா. இன்னைக்கு பார்த்தா சென்னையில மழை பெஞ்சாலும் ஒரே வாய்க்கால், இந்த பக்கம் வந்து கழிவு நீருக்கும் ஒரே வாய்க்கால். 90,000 வருஷம் கழிச்சு 2026 நவீன யுகத்தில் 4,000 கோடி சிங்கார சென்னை பேக்கேஜ் போட்டு மழை நீரையும் கழிவு நீரையும் பிரிக்க முடியல. ஆனால் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் மழை நீரையும் குடிநீரையும் கழிவு நீரையும் தனித்தனியாக பிரித்து வகுத்தார்கள் என்கிற அந்த செய்தியை போற போக்கில் கடத்திட்டு போறாரு அண்ணன் வாக்கீரா. இப்படி நிறைய செய்திகளை மொத்தமாக தொகுத்து தமிழ் சமூகத்திற்கான ஒரு அரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்ல முடியாது. இது வந்து நாவல்களில் வந்து வட்டார நாவல், சமூக நாவல், குடும்ப நாவல், வரலாற்று நாவல், அறிவியல் நாவல், உளவியல் நாவல், இப்படி பல நாவல்கள் இருக்கு. இதில் இதை வகைப்படுத்த, இது கூட தமிழ் தேசிய நாவல்னு சொன்னாங்க. இல்லை, இது மானுட குலத்தினுடைய நாவல். இது மானுட குலத்தினுடைய நாவல். ஒரு மானுட சமூகம், முதல் சமூகம், தாய்வழி சமூகம் எப்படி உருவானது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடும் வேலோடும் முன்தோன்றிய மூத்த குடி, பெருமைக்காக புறம்பொருள் வெண்பா மாலை பாடுது. பெருமைக்கு தான் அது. ஒரு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, கல் தோன்றிடுச்சுப்பா, மண் தோன்றல, விவசாயம் நடக்கலை, அந்த காலத்துக்கு முன்னாடியே வாளோடும் வேலோடும், வாளோடு இப்படி பிறக்க முடியுமா? தொப்புள் கொடியோட தான் பிறக்க முடியும். வாளோடு போனால் அம்மாவோட வயிற்ற கிழிச்சிட்டு தான் வெளியே வருவோம், பிறக்க முடியாது. ஆனால் பெருமைக்கு சொல்கிறான், வாழை கண்டுபிடிச்சது நாங்கள் தான்டா, வேலை கண்டுபிடிச்சது நாங்கள் தான்டா, அப்படி வாளோடும் வேலோடும் பிறந்தோம்டான்னு பெருமைக்காக சொல்கிறான். அப்படி பெருமைக்காக சொல்லப்படக்கூடிய இந்த இனம்தான் உலகத்தினுடைய முதல் இனம். உலகின் முதல் மொழி தமிழ் மொழி, தாய்மொழி. எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசும்பொழுது நாம் மொழிகளின் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அண்ணன் சீமான் சொல்லுவாங்க. அப்படி மொழிகளின் தாய்மொழியா இருக்கக்கூடிய தமிழ் மொழியை பேசிய அந்த முதல் மாந்தன் யாரு? அவன்தான் இந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதை, நம் முன்னோர்கள், நம் முப்பாட்டன்கள் என்பதை ஆணித்தரமான தரவுகளோடு நிரூபித்திருக்காரு அண்ணன் வாக்கீரா. குமரி கண்டம் அப்படின்னாலே ஒரு மித் ஸ்டோரி, இவங்க சும்மா பெருமைக்கு பீத்திக்கிட்டு திரிவாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை, குமரி கண்டம்னு ஒன்று இல்லவே இல்லை. குமரிங்கிறது கன்னியாகுமரியை தான் குறிக்குது, கன்னியாகுமரியில் வாழ்ந்தது தான் அவங்க குமரி கண்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே தான் கடல் இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய எதிர்த்தரப்பு சொல்லுவாங்க. ஆனால் இனி இந்த குமரி நாவலை தூக்கி அவர்கள் முகத்திலே எரிந்து நாம் பெருமையோடு சொல்லலாம், நாங்கள் 1,50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினத்துடைய பிள்ளைகள். அதற்கான சான்று இந்த குமரி நாவல் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை மொத்தமா 372 பக்கம். இவன் 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டாலே என்ன ப்ரோ இவ்வளோ லெங்க்தா பேசுறீங்கன்றான். சரிடா, 1 நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸா போடுவோன்னு போட்டா 1 நிமிஷம்னா ரொம்ப எங்களுக்கு டைம் இல்லை ப்ரோ, நாங்கள் ரொம்ப பரபரப்பாக பனையூருக்கு போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து இவ்வளோ 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் போடுறீங்க, நீ ஒரு 12 செகண்ட்ஸ் உங்களுக்கு தர்றேன், ஏதாவது ஒரு வரலாறு இருந்தால் சொல்லுங்கண்ணா. 12 செகண்டில் எப்படா வரலாறு சொல்கிறது? சரி சொல்கிறேன் அப்படின்னு 12 நொடிகளுக்குள்ள வரலாறை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு. அப்படி ஒரு சட்டுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைக்கு 372 பக்கத்தில் 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தொகுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் கையிலே போய் சேர்த்து அதை அவர்களை படிக்க வைத்து அவர்களை பண்பட வைத்து அந்த தற்கொலை கூட்டத்தை ஆச்சரியக்குறி கூட்டத்தாக மாற்றுவது என்பது நம்முடைய வேலை, நம்முடைய வேலை. முதலில் தமிழ் தேசியர்கள், நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள், தமிழ் பற்றாளர்கள், வரலாற்றை தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் திருக்குறள் போல நம் வீட்டில் வாங்கி வைக்கணும். நீங்கள் இது வந்து ஒரு முறை படித்தாலும் சத்தியமாக புரியாது, மனசார சொல்கிறேன், சத்தியமாக புரியவே புரியாது. 2 முறை படிக்கணும். 2 முறை படித்தால் 3 முறை படித்தால் உங்களுக்கு ஒரு தேடல் வரும், ஒரு புரிதல் வரும். நம் மொழி குறித்த,
நம் முன்னோர்கள் குறித்த ஒரு பெருமையும் தேடலும் வரும். நம்ம எப்பேற்பட்ட பேரு நம்மடா எவ்வளவுடா இருந்திருக்கு இந்த இனத்துல அப்படிங்கிற ஒரு பெருமையும் திமிரும் கௌரவமும் ஒரு எழுச்சியும் நமக்கு உருவாகணும்னா இந்த நூலை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும். ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்க, திறனாய்வில் பேச விட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் பேசலை. சத்தியமாகவே இந்த பிரமிப்பிற்காக 3 நாள் தூங்கவே இல்லை. இந்த பாவமெல்லாம் நான் களஞ்சியத்தை தான் போய் சேரும். நான் பாட்டில் சிபிஐ ரேட் நடந்துச்சா, என்கொயரி போனாலும் வீடியோ போட்டோமா அப்படின்னு இருந்த அடிச்சு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது என்னை கூப்பிட்டு வந்து, தம்பி இந்த அருமையான ஒரு பழைய சைக்கிள் இருக்கு, ஓட்டிப்பார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இங்கே தானே அப்படி, அதாவது அந்த சைக்கிள் ஓட்டினா மட்டும்தான் அந்த பைபாஸில் காரை ஓட்ட முடியும். அதான் யதார்த்த உண்மை. இது பழைய சைக்கிள் போல தான் நாவல் படிப்பது, புத்தகம் படிப்பது. ஆனால் அந்த அனுபவம் அந்த BMW இல்லை ஆடி இன்னோவா கார் ஓட்டுவதில் வராது. இந்த சைக்கிளை ஓட்டி பழகினா மட்டும்தான், இதில் நம்ம அடித்தளத்தை போட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும். அப்போ நாம் படிக்கணும். வெறுமனையாக நிறைய பேர் என்னன்னா புத்தகம் படிக்க மாட்டாங்க. புத்தகம் படிக்கிறது கிடையாது, நாங்கள் வீடியோவாக கேட்டுக்கிறோம், நீங்கள் பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, அப்போ நாங்கள் வீடியோவாக கேட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் அப்படி தான். உலக தமிழர்களாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழர்களாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறதுனா நான் படிக்க மாட்டேன், ஆனால் வீடியோ போட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பேன், காமராஜர் வரலாறு, கக்கன் வரலாறு, ஜீவானந்தம் வரலாறு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா கேள்வியான எளிதில் மண்டையில் போய் உட்கார்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அதை விட படிக்கிற போது நம்ம ஒரு காணொலியாக வரலாற்றையோ ஒரு இலக்கியத்தையோ ஒரு நாவலையோ இல்லை ஒரு பேச்சையோ கேட்குற பொழுது நமக்கு கேள்வி வராது. ஆனால் நாவலை படிக்கிற பொழுது கேள்வி வரும். நான் எப்போதுமே மேடையில் பேசுறதுக்கு நமக்கு என்ன பயன்படும் அப்படின்னு தான் பார்ப்பேன். எந்த நாவலை படித்தாலும் இதில் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன இதில் பயன்படுதுன்னு. நான் அக்கா கூட சொன்னாங்க, அண்ணன் கூட சொன்னாங்க, நிறைய பெண் பெயர்கள் இருக்குது, பெண்களையே தலைவியாக்கியிருக்காரு, பெண்கள் மட்டுமே தலைவியாக்கிருன்னு. பெண்களை தலைவியாக்குறது இல்லை, பெண்கள் பெயரை வைத்து கொண்டாடியது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. எல்லாரையும் பெண்களை வைத்து அழைச்சது பிரச்சனை இல்லை. கதிரவன் கேள்விப்பட்டிருக்கோம், கதிரவள் கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த நாவல் முழுக்க சூரியனை கதிரவள் என்றுதான் அழைத்திருக்கிறார். அவர் அந்த கேள்வி கதிரவள் எப்படி அந்த ஆளுக்கு தோணுச்சு, மண்டைக்குள்ள என்னடா இருக்கு கதிரவள் அப்படின்னு எனக்கு அதுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கதிரவள் அதுல பேப்பர் வச்சு வச்சுக்க பாருங்க. அந்த கதிரவல்ல இது உங்க புக், என் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கதிரவள் ஒரு பேப்பரை சொல்லியிருக்கேன். எப்படி அந்த கதிரவள் அப்படிங்கிற வார்த்தை எங்க பிடிச்சாரு? இது யாருமே பயன்படுத்தாத வார்த்தையாச்சே. யாருமே பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துவதனால் மட்டும்தான் அண்ணன் வா கீரா தமிழ் தேசியவாதியாக இருக்கிறார். நீங்க காவிரி பெண் தெரியும், தாமிரபரணி பெண்ணுன்னு நினைச்சுக்கலாம், வைகை ஒரு பெண் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு ஆற்றுடைய பெயர்கள்லாம் பெண் பெயரா இருக்கு. ஆனா சூரியனை உலகம் முழுமைக்குமே அது பெண்ணா, அது எப்படி பெண்ணா பார்க்க முடியும்? கொதி நிலையில இருக்கிறா, கோபத்துடைய உச்சத்தில் இருக்கா, அவதான் உலகத்துக்கு வெளிச்சத்தை தாரா. அப்ப இவன் யாரா இருக்க முடியும்? கோபம் கொண்டதாக ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது தகித்து கொண்டிருக்கிறதுனா, அது நெருப்பா இருக்கு, அது அனலா இருக்கு, அது வெளிச்சத்தை தருகிறது, அதுவே உலகத்திற்கான அச்சாரமாக இருக்கிறது என்றால் அவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னா சூரியன் பெண் தான், கோவக்காரி தானே, நெருப்பு தானே பெண் என்றால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை இந்த இடத்தை சரியா பொருத்தியதற்காக அண்ணன் வா கீராவை இந்த சமூகம் கொண்டாடி கொண்டே இருக்கும். இப்படி நிறைய நமக்கு பேசினா பேசிட்டே போலாம். அவ்வளவு செய்திகளை தொடர்ச்சியா அடுக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மூடு திமிழ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மூடு திமிழ் அப்படிங்கிறது அந்த ஒரு கிட்டத்தட்ட அழிகிற காலகட்டம் வந்துடுது, ஒரு இனமே அழிய போகுது. அப்படிங்கும்போது ஒரு மூடு திமிழ் அப்படிங்கிற ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குடுவைன்னு சொல்லலாம். அந்த குடுவைக்குள்ள அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கு தேவையானதை அந்த எல்லாவற்றையும் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 1000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கான ஒரு இதை உருவாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த உருவாக்குனவர்கள் அங்கே போய் தங்கல, நாட்டில் சிறந்த அறிஞர்களை, மூத்தவர்களை, முன்னோர்களை, யாரால் இந்த இனத்தினுடைய பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுமோ அவர்களை அந்த மூடுதிமிழுக்குள் வைத்து கடலுக்குள்ளே விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க, பிழைக்கட்டும் என்று அனுப்புறாங்க பாருங்க.
அந்த இடத்துல தமிழன் ஆகச்சிறந்த அறம் கொண்டவன் என்பதை அண்ணன் வாக்கீரா அப்படியே எழுதுறாங்க. நிறைய இடத்துல தமிழருடைய மரமும் இருக்கு, அறமும் இருக்கு. இப்படி நிறைய கொண்டாடத்தக்க, தமிழர்கள் போற்றத்தக்க, மனிதகுலம் போற்றத்தக்க ஒரு ஆகச்சிறந்த நாவலை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாவலை நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்றவரை, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, பார்த்து கொண்டிருக்கிற லட்சோப லட்ச தமிழர்கள் டிஸ்கவரி புக் பேலஸ், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்களை கடந்த ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு அழைத்து பேச வைத்தார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, ஒரு தமிழனை, தமிழ் இளைஞர்களுக்காக, தமிழ் நாட்டிற்காக, தமிழ் மொழிக்காக நிற்கிற ஒரு தலைவனை பேச வைத்தார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக புத்தக கண்காட்சி வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் நாம் டிஸ்கவரி புக் பேலஸை கொண்டாட வேண்டும். டிஸ்கவரி புக் பேலஸில் மட்டும்தான் தமிழர்கள் நாம் புத்தகம் வாங்குவோம். அங்கே எல்லா நூல்களும் இருக்கிறது. அப்படி துணிவோடு, திராணியோடு, தெம்போடு, மொழிப்பற்றோடு இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த என்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த குமரி என்கிற நாவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த டிஸ்கவரி புக் பேலஸுடைய உரிமையாளர் அண்ணன் வேடியப்பன் அவர்களுக்கு தமிழர்களுடைய சிறந்தாந்த நன்றியும் வணக்கத்தையும் செலுத்துகிறோம். டிஸ்கவரி புக் பேலஸிலே அண்ணன் வாக்கீராவினுடைய இந்த குமரியை வாங்கி நாம் ஒவ்வொருவரும் குமரியை அள்ளி பருகுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.